குட்டீஸ் ப்ளீஸ் அப்படியே சேனலுக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க. அப்பொழுதுதான் நாங்க போடுற வீடியோவை நீங்க தவறாம பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு அடர்ந்த காட்டில் ராகுல் என்ற மென்மைமிக்க மயில் வாழ்ந்து வந்தது. அதன் இறகுகள் கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு அழகாக இருந்தது. எப்போதும் ராகுல் என்னை விட அழகான உயிரினம் வேறு எதுவும் இல்லை என்று பெருமையுடன் கூறி சுற்றி திரிந்தான். ஒரு நாள் லக்ஷ்மி என்ற பெரிய யானைக்கு ராகுலின் கர்வத்தை பற்றி தெரிய வந்தது. ராகுலை பார்ப்பதற்காக அந்த யானை மெதுவாக நடந்து ராகுலிடம் சென்றது. ராகுலை பார்த்தவுடன் லக்ஷ்மிக்கு புரிந்தது, மிகவும் கர்வமுடையவன்தான் இந்த ராகுல் என்பது. சிரித்து கொண்டே ராகுலிடம் அந்த யானை கூறியது, ராகுல், அழகு என்பது தோற்றத்தை பற்றியது மட்டுமல்ல. உண்மையான அழகு என்பது கருணையிலும் மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யும் நல்ல செயல்களிலும் தான் இருக்கின்றது என்றது. ராகுல் கிண்டலாக சிரித்தான். நீங்கள் வயதானவர்கள், அழகாக இல்லை, ஆதலால் தான் இப்படி கூறுகின்றீர்கள். லக்ஷ்மி பொறுமையுடன் புன்னகை செய்தாள். வா இளைஞனே, நீயே பார்த்துக்கொள் என்றாள். சித்ரா என்ற சிறு குருவி பதறியபடி கத்திக்கொண்டிருந்தது. லக்ஷ்மி ராகுலை அழைத்து சென்றாள். சித்ரா குருவியின் இறகு வேலி முள்ளில் சிக்கி இருந்தது. சித்ராவை ராகுல் கேலியாக பார்த்தான். அந்த குருவி தன் அழகான இறக்கைகளால் பறக்கும்போது மிகவும் தலைக்கனமாக இருந்ததாகவும், தற்போது அதன் நிலைமையை பார் என்று ராகுலிடம் அந்த வயதான லக்ஷ்மி யானை கூறியது. ராகுல் லக்ஷ்மி யானையை கேலியாக பார்த்தான். மிகச்சிறிய படைப்புகளுக்கும் அதன் போராட்டங்கள் உள்ளன என்று லக்ஷ்மி மென்மையாக ராகுலுக்கு புரிய வைத்தாள். ராகுலுக்குள் ஓர் இரக்க மனப்பான்மை தோன்றியது. மெதுவாக சித்ராவின் அருகே தன்னை தாழ்த்தி கொண்டு தனது கொக்கை பயன்படுத்தி முள்ளை அதன் இறகிலிருந்து மெதுவாக அவிழ்த்து விட்டான். விடுபட்டதற்கு நன்றியுணர்ச்சியுடன் சித்ரா கீச்சென்று ஒலி எழுப்பி பறந்து சென்றது. சித்ரா சுதந்திரமாக மீண்டும் வானத்தில் பறப்பதை ராகுல் பார்த்தபோது அவன் மார்பில் ஒரு கணம் சந்தோஷம் எழுந்தது. அது அவன் பெருமை பாராட்டுவதால் அனுபவித்த எந்த உணர்வையும் விட மிகவும் திருப்தியானதாக இருந்தது. அதன் பிறகு ராகுலின் பெருமை குறைந்தது. இன்னும் தன் இறகுகளை அவன் பாராட்டினான். ஆனால் மற்றவர்களுக்கு உதவுவதிலிருந்தே அவனது உண்மையான மகிழ்ச்சி வந்தது. ஒரு தொலைந்து போன குட்டி குரங்கை அதன் தாயிடம் சேர்த்துவிட அவன் உதவினான். ராகுலின் கருணை புகழ் எல்லாம் காடெங்கும் பரவியது. உண்மையான அழகு என்பது நீங்கள் விட்டு செல்லும் நல்ல செயல்களிலிருந்து வருகின்றது என்பதை அவன் கற்றுக்கொண்டான். இக்கதையின் நீதி, உண்மையான அழகு தோற்றத்தை கொண்டது அல்ல, மற்றவர்களுக்கு கருணை காட்டுவது